வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்ருதி தாங்கிட்ட சேட்டை பண்ண 2 பையங்களை சூப்பில் மிளகா பொடியை போட்டு தான் தும்புரை காட்டியிருந்தாங்க. காட்டினோன்னே ரொம்ப கடுப்பில் அந்த ஹோட்டல் விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ மீத்து வந்து ரவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ரவி உங்கள் வீட்டம்மாட்ட சொல்லுங்கள், இப்போதைக்கு நான் வேலையை விட்டு நிப்பாட்ட போகிறதில்ல, ஆனால் வாரவங்களை இப்படி பண்ணால் நல்லா இருக்காது, நான் பிறகு வேலைக்கு வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஸ்ருதியால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க இந்த 2 பேரும். இந்த பிள்ளை யார், எங்கேருந்து வருது, இந்த வேலை பார்த்துட்டு இவ்வளோ தும்முறா அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு ஆளை வேற ஒரு ஆள் மூலமாக தொடர்பு கொள்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, உள்ள ரவின்னு ஒரு பையன் வேலை பார்க்கான், அவனுடைய வீட்டம்மா, அவன் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே வேலை பார்க்குது அப்படிங்கும்போது, அப்படியா இது எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் இந்த அட்ரஸ் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ காலையிலே எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு நம்மளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. காலையிலே முத்து வீட்டுக்கு வெளியே 2 பேரும் மாஸ்க்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பைக்கில். அப்போ இந்த பொண்ணு இங்கேருந்து வெளியே போகுது. வெளியே போய் ஒரு ஆட்டோ வர சொல்லி நேராக ஸ்டூடியோ போகுது. ஸ்டூடியோவில் வேலை முடிச்சுட்டு அந்த ஹோட்டலுக்கு போகுது. இதுவே தான் ரெகுலராக பண்ணுது, நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிச்சுல, நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்டி கலந்துக்கிறாங்க. அங்கே வந்து இந்த சுருதி போட்டோ வச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஏற்கனவே சுருதிக்கு பார்க்கப்பட்ட அந்த மாப்பிள்ளை. நம்மளை ஏமாற்றிட்டு அவனை விரும்பினவனை தான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாலே, இன்றைக்கி பாரு நான் வேறு பொண்ணும் கல்யாணம் முடிக்க முடியல, எனக்கு மனசும் கேட்கல, பொண்ணை நான் அந்த கொஞ்ச நாள்லேயே விரும்பி தொலைச்சிட்டேனே அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. என்ன தலைவா என்ன செஞ்சிட்ருக்கீங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கும்போது, உங்களுக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமாம் தலைவரே ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கு அப்படிங்கும்போது, ஹோட்டலில் வேலை பார்க்கா அப்படிங்கும்போது, ஆமாம் புருஷன் ஏதோ ஹோட்டலில் வேலை பார்க்கானா, அவன் வந்து சமைப்பான் உங்களுக்கு, இது கூடயே நிற்கணும், தான் வந்து புருஷன் கூட நேரத்தை செலவிடணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே வேலை பார்க்குதான். அது கொஞ்சம் நல்லா இருந்தோன்னா நாங்கள் கொஞ்சம் பேச்சை கொடுத்தோடனே சூப்பு குடிங்க, இந்த ஹோட்டலில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வத்தப்படி போட்டு ஒன்று கொடுத்துட்டான். அந்த ஓனர்கிட்ட சொன்னால் ஓனர் வந்து பெருசாக எதுவும் செஞ்ச மாதிரி இல்லை, ஆனால் அவங்கள நான் விடமாட்டோம் அப்படிங்கும்போது, எனக்கும் என் வாழ்க்கையை வம்பாக்கிட்டா, உங்களையும் இப்படி ஆக்கிட்டா, சும்மையை விடக்கூடாது, நீங்கள் அவள் எங்கே போகிறா வாரான்னு சொல்லி மட்டும் பாருங்கள் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, நாங்கள் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், சரி ரைட்டு அதுக்கு என்னையும் சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே அவன் என் வாழ்க்கையை வம்பாக்கிட்டு போனவா அப்படிங்கும்போது, என்ன கதை ஒரு கதையை சொல்லுவோம் அப்படிங்கும்போது, எங்கள் அப்பா வந்து பூர்வீகம் கேரளா, ஐயா அப்பாவுக்கும் கேரளா தான். அப்போ 2 பேரும் நண்பர் அப்படிங்கிறதுனால சரி 2 குடும்பமும் வந்து சம்மந்தியாகிட்டா நல்லா இருக்குமான்னு சொல்லி எங்கள் அப்பா பேசினார். அவரும் ஒரே பொண்ணு, நானும் ஒரே பையன். அப்போ கல்யாணம் பேசினோன்னே சரி அப்படின்னு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஒன்றா சுற்றினோம் வச்சோம். கடைசியில் பார்த்தா இன்னொருத்தனை விரும்புகிறாங்க, வேற ஒருத்தனை கல்யாணம் முடிச்சு போயிட்டா அப்படிங்கும்போது, அப்போ ஒன்றாலாம் சுற்றிங்களா அப்படின்னு, சுற்றலாம் இல்லை, கல்யாணத்துக்கு பேசணுன்னே அந்த துணி எடுக்க அங்கே எங்கேன்னு கூப்பிட்டு போனேன். அவளுக்கு அது விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சேன்னு நினச்சேன், கடைசியில் ஏமாற்றி போயிட்டா. ஒரு முறை அவட்ட போய் நான் பிரச்சனை பண்ணையில் ஏதோ பூக்காரியாம், அவள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா, எங்கள் 4 பேரை செங்கலை வச்சு ஊடு கட்டிட்டா. இப்போ எப்படியாவது அவளை இது பண்ணணும், யாருமே இல்லாத இடத்துல அப்படி பண்ணணும், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், அவள் விருப்பம் இல்லாமல் என்னைய வேண்டான்ட்டு போனால, விருப்பம் இல்லாத கல்யாணத்தை அவள் பண்ணணும், அவள் கூட தான் நான் வாழுவேன் அப்படிங்கும்போது, என்ன தலைவர் நாங்கள் வந்து அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு ஓவராக பண்ணிவிட்டு சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்க, நீங்கள் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு கொண்டு கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம், அந்த பொண்ணுக்கு அது பிடிக்காது, ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச ஒரி அதாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது, அப்படியா அந்த பிள்ளைக்கு அது பிடிக்காதுல, பிடிச்சி செய்யாதுல, ரைட்டு நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை மணிக்கு ஸ்டூடியோவில் வந்து வேலையை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி கேட்காரு. இங்கே ஏற்கனவே சுற்றி பார்த்த மாப்பிள்ள. அப்போ அவங்க சொல்கிறாங்க இத்தனை மணிக்கு போகுது வருது அப்படிங்கும்போது, இத்தனை மணிக்கு ஆட்கள் நிறைய வருவாங்களே அப்படிங்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஆட்டோ பிடிச்சி போகுது, அந்த கேப்பில் நம்ம எப்படியாவது தூக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மீனா வந்து தன்னோட வேலைகளை நேர்த்தியாக பார்த்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. மறுநாள் மீனா வந்து தான் வந்து வேலையை முடித்ததுனால நிறைய வேலைகள் தேடி வருது, அந்த கம்பெனி ஆர்டரை வந்து முடிச்சு கொடுத்ததுனால
நல்ல பேர் கிடச்சிது. நிறைய பேர் கூப்பிட்டு பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. புதுசாக ஒரு ஆர்டரும் வருது. அப்போ புதுசாக வர ஆர்டருக்கு வந்து வேலைக்கு வரவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க. அப்போது சுருதியை எல்லோரும் எப்படி இருக்கீங்க, வீட்டில் நல்லா இருக்காங்களா, பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது தூக்கிடுவோம் சார் அப்படி இப்படின்னுட்டு இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. ஓ, இவன் தானே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சுருதியை வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணான். அப்போ இவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மறுபடியும் பிரச்சனை பண்ண நினைக்கானா அப்படின்னு சொல்லி வண்டியிலேருந்து பயங்கரமாக போகிறாங்க. போனோன்னா இங்கே மீனா வர்றதை அவங்க பார்க்கல. இங்கே சுருதிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. சுருதிட்டு பிரச்சனை பண்ணும்போது டவார்னு அந்த சுருதிக்கு ஒன்றும் விடல. ஆஹா, இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே நம்மளுக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து நிற்கான். அதுபோக இவங்க 2 பேரும் ஹோட்டலில் பிரச்சனை பண்ணவங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு திருன்னு முழிக்காங்க. முழிக்கும் போது தான் இடதுபுறத்தில் பார்க்காங்க. மீனா இருக்காங்க. மீனா, நீங்கள் வந்துட்டிங்களா? இவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ண தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, யோ என்ன ஆகணும் உங்களுக்கு அப்படிங்கும்போது, யோ நீ அன்னைக்கு வந்து எங்களை அனுப்பிட்ட, இன்றைக்கி நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை மீனா வந்து ஹெல்மெட்டை வந்து தன்னுடைய சேலை முந்தானியில் முடியுதாங்க. முடிஞ்சிட்டு போட்டுக்கிட்டு இவங்க 3 பேரையும் வெளுப்பில் பயங்கரமாக அவங்களால சமாளிக்க முடியல. இதை எல்லாமே சுருதி பயங்கரமாக வீடியோ எடுக்காங்க. இதை எடுத்தது உடனே அவங்க கிளம்பி ஓடிடுறாங்க. இந்த வீடியோ பார்த்து சுருதி பயங்கரமாக வந்திருக்கு மீனா அப்படிங்கிறாங்க. ஏ சுருதி, என்ன நீங்கள் வண்டியில் இருக்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றி நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து நடந்ததை சுருதி வந்து வீட்டில் சொல்கிறாங்க. மீனா பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணாங்க, வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அண்ணாமலாம், ஏம்மா நீ எப்போ உனக்கு வேலைக்கு போகிறது சரியாக வரல அப்படின்னா வீட்டில் இருமா அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள், நான் ரவி கூட தான் எப்பவும் போவேன் வருவேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ரவிகிட்ட பேசலை அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, இப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ரவிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. நடந்ததை சொல்கிறாங்க. இங்கே சுருதி சொல்ல விஜயாவுக்கே பயமாகுது. இவ்வளோ பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் இந்த வீடியோவை பாருங்கள், மீனா எப்படி பிரித்து மேய்ஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோவை அண்ணாமலை பார்த்துட்டு, டேய் முத்து, இதை டிவியில் போட்டு விட்றா, பார்க்க சம்முன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் டிவியில் போட்டு விடுறாங்க. பார்த்துட்டு விஜயா அரண்டு போகிறாங்க. இவளா, நம்ம காப்பி போடு, டீ போடு, அதை செய் இதை செய்ன்னு சொல்லுவோம், பவ்யமாக செய்வா. ஹெல்மெட்டை முந்தானியில் முடிஞ்சுக்கிட்டு 3 பேரை போட்டு வெளுப்பில் பிரித்து மேய்ஞ்சிருக்காளே, திருச்சி ஓடிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்துடுறாங்க. உடனே, ரோகிணியம்மா இதை நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எப்போவும் என்னை பார்லர் அம்மான்னு தானே கூப்பிடுங்க, என்ன ரோகிணி அம்மான்னு கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள், மீனாவை என்னெல்லாமோ வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, மீனா யார் எப்படின்னு தெரியணும்ல அப்படிங்கும்போது பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆஹா, மீனாக்கிட்ட நம்ம எதுவும் வச்சிடக்கூடாது, ஏற்கனவே செங்கல் வச்சு கூடு கட்டினா வச்சான்னு சொன்னாங்க, ஆனால் வந்து இது அதுக்கு மேலே இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. சுருதி அதுக்குள்ளே அந்த போஸ்டெல்லாம் ஆன்லைனில் போட்டுதாங்க. இது பயங்கர வைரல் ஆகுது. இதை மந்திரியிலேருந்து எல்லாருமே பார்க்காங்க. பார்த்துட்டு மந்திரிக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. இந்த பிள்ளை ஏற்கனவே ஒரு பொண்ணை காப்பாற்றி வச்சுன்னு ஒரு வீடியோ வந்துச்சு, செங்கலை வச்சு கொடுக்கட்டிச்சின்னு சொல்லி, கையில் என்ன கிடைக்கோ அதை வச்சு பயங்கரமாக வந்து கூட இருக்கவங்களை காத்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பிள்ளைக்கு நம்ம வந்து பரிந்துரைப்போம் அப்படின்னு சொல்லி சர்க்காருக்கு பரிந்துரைக்காங்க. இந்த பிள்ளைக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி. அப்போது சர்க்கார்லேயும் அதை ஏற்றுக்கிட்டுதாங்க. இந்த விஷயம் தெரியாது மீனாவுக்கு, இப்படியா இருக்குது. பார்க்குறவங்க எல்லாம் மீனாவை பயங்கரமாக பாராட்டுறாங்க. சுருதி வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து, இங்கே இருக்க வேண்டாம், இங்கே இருந்தால் உனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு பாதுகாப்பு அப்படி இப்படின்னு சொன்னேன், இந்த வீட்டிலேருந்து போனால தான் உனக்கு பிரச்சனை, நீ ஏன்டி இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை பார்க்கணும் வைக்கணும், பேசாமல் நீ வெளியே வந்துடு, உனக்கு நான் ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன், நீனும் உன் மாப்பிள்ளையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ரவி சொல்கிறாரு. தெருவில் போகிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணணுமா, எங்கள் ஓனரோ யாரோ ஒன்றும் சொல்லலை, சுருதி நடந்தவங்க மேலே இப்படி நடந்துருச்சு அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, மம்மி அதான் உள்ளது, எனக்கு என்னென்னு பார்க்கறதுக்கு மீனாக்கா இருக்காங்க, முத்து இருக்காங்க, இந்த வீட்டில் ரொம்பவே சப்போர்ட்டாக மாமா இருக்காங்க, என்ன மற்றபடி எனக்கு ஒன்றாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட வந்து சுருதியோட அம்மா பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தி, இவ்வளோ நாளும் எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சோம், அவள் விருந்து கூட வர தயாராக இல்லை, இந்த வீட்டில் கேட்டால் எனக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படிலாம் நடக்கு பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, அம்மா அங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க, என் மருமக மீனா வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இது பண்ணிக்கிட்டா அப்படிங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும், எங்களுக்கு ஒரே மோவா அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, நீ பார்த்த மாப்பிள்ளையால் தான் அவ்வளோ பிரச்சனை, தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காத மம்மி, நீ வந்தையா நீ பார்த்தியா கிளம்பிட்டேரு அப்படிங்கும்போது, உனக்காக தானடி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அவளும் நீ பேச வேண்டாம் மம்மி,
நீ கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதி ரெஸ்ட் எடுக்காங்க. அப்போ முத்து போய் சொல்கிறாரு, ஸ்ருதிங்க பாரு 2 நாளைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ இன்னும் ரெஸ்டாரண்ட் போகணுமா வேண்டாமாங்கிறது நீ முடிவு எடுத்துக்க. இப்போதைக்கு 2 நாள் ரெஸ்ட் எடு. டேய் ரவி, உங்கள் ஓனர்கிட்ட சொல்லிடுறா, நீ கூட ஸ்ருதி கூட இரு, ஸ்ருதி கொஞ்சம் பயந்துருக்கும் அப்படிங்கும்போது முத்து நான் பயப்படலாம் செய்யலை, மீனா கரெக்டாக வந்துட்டாங்க, மீனா வந்தோன்னே எனக்கு என்ன பயம், மீனா விட்டு பிரித்து மேய்ஞ்சதில் நானே வந்து எனக்குன்னு ஒரு தைரியம் வருது, மீனாவே இப்படி பண்ணுறாங்க நம்மளுக்கும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது, மீனாவுக்கு தற்காப்புகளெல்லாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. மீனா வந்துடுறாங்க. ஏங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் கூட இருக்கவங்கள நான் வந்து நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பேன், அதனால தான், மற்றபடி நான் சாது தாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீங்களாம் சாது கிடையாது, ஒவ்வொரு பூசையும் பயங்கரமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு பூசை வாங்கிட்டு மறு பூசைக்கு அவங்களால வர முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு, எப்படி மீனா ஹெல்மெட்டை வச்சு உருட்டி வாங்கணும்னு தோணுச்சு அப்படிங்கும்போது, இல்லை சிறுதுரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, டவார்னு ஹெல்மெட்டு தான் கையில் இருந்துச்சு, அதான் ஒரு வாங்கினேன் அப்படிங்கும்போது, மீனா நீ செமையாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி புத்தகம் சொல்கிறாரு. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது சர்க்கார்லேருந்து 2 பேர் வராங்க. வந்து நாளைக்கு மந்திரி வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விஜயாட்ட சொல்லிட்டு போகிறாங்க. விஜயா இதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஏன்னா அவங்க ரவி ரூமில் இருக்காங்க, வெளியே தெரியல, அவங்களும் போயிட்டாங்க. இப்படியா இருக்குது. மீனா முத்து ஃபோன் நம்பரை யார்கிட்டையோ வாங்கிடுறாங்க. அவங்க வாங்கிட்டு மீனா முத்து செல்லுக்கும் எஸ்எம்எஸ் வந்துடுது, இந்த மாதிரி மந்திரி வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு. முத்து அதை பார்த்துட்டு மந்திரி வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. மீனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல பார்க்க போகிறாங்க. இங்கே விஜயான்னு நினைக்காங்க, மந்திரி வீட்டிலேருந்து வர சொன்னாங்க, நம்ம சொல்லலை, ரைட்டு இவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்காங்க. இவங்க இங்கேருந்து போகிறாங்க. அங்கே ரொம்பவே வாழ்த்துறாங்க, சால்வெல்லாம் போட்டு, ஏம்மா ரொம்ப சூப்பர்மா, செம்மையாக பண்ணியிருக்க, உனக்கு வந்து சர்க்கார்லேருந்து நல்ல ஒரு பரிசாக வருமா, அதுக்கு பரிந்துரை வச்சுருக்கேன், அதை நான் சொல்லணும்ல, அதுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கும்போது, அப்படியா சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீடியோவை பார்த்தேன் வச்சேன் அப்படிங்கும்போது, வீடியோ நாங்கள் எதுவும் போடலையே அப்படிங்கும்போது, ஏம்மா வீடியோ பயங்கர வைரல் அப்படிங்கும்போது சுற்றிட்டு கேட்காங்க. ஆமாம் நான் தான் போட்டுவிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதிக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சங்கடமாக தெரியுது. ஏன்னா ஸ்ருதியோட அம்மா அப்பா பெரிய பணக்காரங்க, சாதாரண ஒரு பூ வியாபாரம் பார்க்குறவங்க தான் அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லுது. அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக தெரியுது. இப்படியா இருக்குது, இப்படி நாட்கள் நகருது. அப்போ மீனா கிட்ட வந்து முத்து கேட்குறாரு, மீனா நம்மளுக்கு உதவி பண்ண வர்றோம்னா பார்க்கவே இல்லையே, நம்மளுக்கு இன்றைக்கி இவ்வளோ ஆர்டர் வருதுன்னா நீங்கள் பெரிய கம்பெனி ஆர்டரை செஞ்சு கொடுத்தது தான் காரணம், அந்த ஆர்டரை கொடுத்தவருக்கு நம்ம டெபாசிட் கட்டணும், டெபாசிட் அமௌண்ட்டு ஒரு 1,00,000 நம்மளை பார்க்காமையே நம்ம சீதாவோட ஃப்ரெண்டு தந்திருக்காங்க, அதனால் அவரை பார்க்கணும், நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கணும்னு நினைக்கும், ஒவ்வொரு வாட்டியும் தவறிகிட்டே போகுது, இந்த வாட்டி எப்படியாவது பார்க்கணும், சீதாட்ட கேளேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி சீதாவை ஃபோன் பண்ணி கேட்காங்க. சீதா எங்களுக்கு வந்து டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிறதுக்கு உன் ஃப்ரெண்டு பெரும் அளவில் உதவி பண்ணியிருக்காங்க, நீ என் தங்கச்சி எனக்கு பண்ணுற, அது நியாயம், நான் உனக்கு பண்ணாலும் அது நியாயம், இன்னொருத்தவங்க பண்ணுறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியலை, அதனால் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் வேண்டாங்க, அவங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, யார்கிட்ட என் ஃப்ரெண்டு உங்க கூட வேலை பார்க்காங்களா இல்லை படித்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி ஃப்ரெண்டு சொல்லு, ஓ நீ போகும்போது ஒரே பஸ்ஸில் வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ யார் தான் அப்படிங்கிறாங்கக்கா. சொல்லுன்னு தப்பாக நினைக்காதக்கா, அவரை நான் விரும்புகிறோம்னாக்கா அந்த அருண் தாங்க, என்ன சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அவன் ஆமாக்கா அப்படிங்கன்னா மீனா சிரிக்கிறாங்க. என்ன மீனா யாருன்னு கேட்டால் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை தாங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, இப்போ தாங்க வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மீனா என்னாச்சு சொல்லு, உனக்கு சர்க்கார்லேருந்து பரிசு வரப்போகுது, இந்த மாதிரி நேரத்தில் நீ வேறு அப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சீதா ஒரு பையனை விரும்புகிறாள்ல அப்படிங்கிற. ஆமாம் அந்த பையன்தாங்க கொடுத்து உதவி இருக்காரு அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற மீனா, கல்யாணத்துக்கு மட்டும் இது வேணா ஒரு தப்பாக நினச்சிடுவாரு அப்படிங்கும்போது, சீதா அப்படி தாங்க பல முறை சொல்லியிருக்கா, ஒரே குடும்பமாக போகிறேன், என் குடும்பத்தில் நான் உதவி பண்ணுறதுக்கு என்ன நீ நன்றிலாம் தெரிவிச்சுக்கிட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்ல பையனாக இருப்பார் உங்களுக்கு அப்படிங்கும்போது, உண்மையிலே ரொம்ப தங்கமான ஆளாக தான் இருப்பார், இவர் தானே வந்து சீதா சொன்னான்னு சொல்லி சத்யா கூப்பிட்டு அவர் தானே அப்படிங்கிறான். ஆமாங்க அப்படிங்கும்போது, உண்மையிலேயே ரொம்ப தங்கமான பையன்தான், அந்த பையனை பார்த்து நம்ம நன்றி தெரிவிக்கணும், சீதாவை கல்யாணம் முடிக்க கொடுக்குறதுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, ஏங்க அவங்கள பற்றி விசாரிக்க வேண்டாமா அப்படிங்கும்போது, மீனா செய்தியிலே அவர் யார் எப்படின்னு தெரியும் சரிதானா, அப்படி தானே, அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு அந்த மாப்பிள்ளையை விசாரிச்சுக்கிட்டு, சீதாவுக்கு பிடிச்சிருக்கு என்ன, அவரோட செயல்பாடு நம்மளுக்கும் பிடிச்சிருக்கு என்ன, பேசாமல் நம்ம நினச்சிக்குவோம் மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், ஏன் வாய்ப்பு இருந்தால் தாம்பளத்திட்டு மாற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் நான் அத்தைட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அத்தை சீதா ஒரு பையனை விரும்புகிறா, நீங்கள் கோவப்படாதாங்க அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்த இந்த காலத்தில் அதெல்லாம் சகஜம், விரும்புகிறாங்க,
நம்ம தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும், 2 வீடுக்கு விருப்பம்னா தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இதுவே இந்த காலத்தில் பெரிய விஷயம். மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஒரு ஆள் உதவி பண்ணாங்கன்னு சொன்னால அப்படிங்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, சீதா விரும்புகிற மாப்பிள்ளை தான். அது போக சத்யா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஆள் உதவி பண்ணாங்கன்னு ஒரு ஓடிச்சில் ஒரு கதை ஓடிச்சில், அதுவுமே வந்து சீதா விரும்புகிற மாப்பிள்ளை தானா. இவ்வளோ நல்ல விஷயத்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டியே செஞ்சுருக்காப்புல, எதையும் எதிர்பார்க்கல. சத்யாவை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டும் இந்த பொண்ணு தான் வேணும்னு நினைக்கிறாங்களாம். அதுபோக அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கான். அதனால் நம்ம பேசாமல் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம். நன்றியும் தெரிவிச்சுட்டு பேசாமல் சீதாவுக்கு அந்த மாப்பிள்ளையை பேசி முடிச்சுட்டு வந்துடலாம் நாளைக்கு போயிடலாமா நாளைக்கு நல்ல முகூர்த்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. வருமானம் அது சரியாக வருமா, நீங்கள் என்னென்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சாதான் அப்படிங்கிறாங்க. சீதாவுக்கு பிடிச்ச பிறகு அதில் மாற்றி பேச்சே கிடையாது மாப்பிள்ளை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான். சீதாவுக்கு பிடிச்சமான மாப்பிள்ளையாக வைக்கணும் அப்படிங்கிறது தான், கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் என்ன இருக்குது, அது போக அவர் நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய உதவி. அதை நம்ம வந்து கண்டிப்பாக நன்றி தெரிவித்து தான் ஆகணும். சத்யாவையும் நல்ல வேலையை நான் வாங்கி தருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரான். இப்படிப்பட்ட மனுஷன் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். நான் தான் பெரிய அளவில் படிக்கலை, ஒரு சர்க்கார்லேயும் வேலை பார்க்காரு அப்படின்னு சொல்லுதாங்க. சீதா வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க மருமகனே, அப்போது எங்கள் சொந்தக்காரனை வர சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. சரித்த வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நாளைக்கு காலையில் சீதாவுக்கு நிச்சயம் பண்ண போகிற மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி வர சொல்லுறாங்க. அவங்க நல்ல வசதி, அவங்க காரில் வந்துடுதாங்க சீதாவோட சித்தி வீட்டில். அப்போ இவங்களும் எல்லோரும் புறப்பட்டு தாமதத்தோட நேராக அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அருணோட அம்மா எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை எங்கே அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து வேலைக்கு போயிருக்காப்புல, லீவு கேட்டு வர சொல்லுதேன் அப்படிங்கும்போது, ஓ அதிகாரியாக இருக்காரா, கல்யாணத்துக்காக லீவு கொடுப்பாங்களா வைப்பாங்களான்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் வர சொல்கிறோம் அருணை அப்படின்னு சொல்லி அருணை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வீடு பூரா ஒரு 10-15 ஆட்கள் உட்காந்துருக்கு. அருண் யூனிஃபார்மோட வீட்டுக்குள்ளே வர்றாரு. அருணை பார்த்தோன்னே இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லி முத்து எந்திக்காரு. என்ன தம்பி சொல்கிறீங்க, அவர் தான் என் பையன் அப்படிங்கிறாங்க. என்னது இவர் தான் அவங்க பையனா அப்படிங்கும்போது, மாமா இவரை தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கும். சீதா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது, மருமகனை என்ன நம்ம தாமதத்தோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சின்னத்தை கேட்குறாங்க. இல்லைத்தா இது சரி வராது, நம்ம கிளம்பலாம், சீதா வந்து விரும்புகிற மாப்பிள்ளை நல்ல பையன் சொன்னாங்க, இவருன்னு நான் வந்து சம்மதிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, ஆமாம் சீதா பக்கத்தில் வந்து நிற்க நீ யார் அப்படிங்கிறாங்க. நான் யாரா, சீதாட்ட கேளு நான் யாருன்னு அப்படின்னு சொல்லும்போது, சீதா இது யார், இவன் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கவன், இவன் கூட நீங்கள் வந்திருக்கீங்க, ஏம்மா நீங்கள் எனக்கு வந்து சம்மந்தம் பேசுகிறாங்க வந்திருக்காங்கன்னு சொன்னேன், இப்போ நான் இவன் தேவையில்லாமல் இருக்கான் அப்படிங்காட்டி வாயை மூடுறா, அவன் தாண்டா அவர் தாண்டா சீதாவோட மாமா அப்படிங்கிறாங்க. என்னது சீதாவோட மாமா, இவனா இந்த டிரைவரா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா மீனா, டிரைவர்னால் அவருக்கு பிடிக்காது, அவருக்கெல்லாம் பெரிய பெரிய ஆள் தான் பிடிக்கும், இவர் இவ்வளோ நல்லவர் நினச்சிட்டமே, தெரிஞ்சோ தெரியாமையோ என் வீட்டம்மா வேலை செய்கிறதுக்கு நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்து உதவி இருக்கீங்க, சத்யாவை ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது உதவி பண்ணி நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, 2க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது முத்துக்கிட்ட சொல்லுறாரு, நீ அந்த குடும்பத்தில் மாமனார் பண்ண தெரிஞ்சால் அந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை சீதா, நான் உன்னை விரும்புகிறேன் தான், இவர் வேண்டாம் உங்கள் அக்கா வேண்டாம்னு சொன்னால் இப்போமே நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சீதா சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே மன வருத்தப்பட்டு போயிடுறாங்க. அருண் வந்து ரொம்ப கோபமாக இருக்கார். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அருணே நீ மாறினது வச்சது எல்லாமே சீதாவால் தான், சீதா மாதிரி ஒரு மருமகம் எங்கே தேடினாலும் கிடைக்காதுடா, நகை கிடைக்கும், இப்படி ஒரு பொண்ணு கிடைக்காதுடா, நல்ல ஆள்கள்டா, கோவம் இருக்கிறதுல தானே குணம் இருக்கும், நீ இன்னும் ரொம்ப கோவப்படுறது தான் பண்ணுறவன் தான், என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க, அதே மாதிரி அந்த தம்பியும் கோவப்பட்டுருப்பாருடா, அதனால் நிறைய பாசம் இருக்கலாம். பொண்ணோட அம்மா சொன்னாங்க, அவங்க சித்தி சொன்னாங்க, எல்லாருமே இந்த முத்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க அப்படிங்கும்போதேம்மா, நான் பார்க்கும் போதெல்லாம் ஒன்று தண்ணி சாப்பிட்ருப்பான், இல்லை எங்கேயாவது உரி பண்ணுவான், என்கிட்ட வீம்புக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல இடைஞ்ச பண்ணுவாம்மா, அப்படி இருக்க வீட்டில் நான் எதுக்குமா கல்யாணம் முடிக்கணும், மன நிம்மதி தானம்மா கல்யாணம் முடிக்கேன் அப்படிங்கும்போதே, உன் மன நிம்மதி தான் நீ வந்து கல்யாணம் முடிக்காமல் இருக்கணும் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சீதாவை மறக்க முடியலை, சீதா நினப்பாவே இருக்குது, வேலைக்கு போகிற டயத்தையே மறந்துடுறாங்க. அப்போ ஃபோன் வருது ஆஃபீஸ்லேருந்து மறுநாள் காலையில், என்ன அருணே வேலைக்கு வரல அப்படிங்கும்போது, இல்லை இன்றைக்கி எனக்கு லீவ் வேணும் அப்படிங்கிறான். அப்போ எழுதி கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ அருணை பார்க்குற இன்னொரு அதிகாரி கேட்காரு, அருணே லீவே எடுக்க மாட்டியாப்பா, நீங்கள் எதுவும் உடம்புக்கு எதுவும் சரியில்லை அப்படிங்களா, மனசுக்கு தான் சரியில்லை அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது, நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அந்த பொண்ணுக்கு முடிச்சிருக்கு, ஆனால் வந்து அந்த என் மாமன் வந்து எனக்கு பிடிக்காதவன் அப்படிங்கும்போது, யாரப்பா அப்படிங்கும்போது முத்து அப்படிங்கிறாங்க. ஏப்பா விடு, அவங்க கூட வாழ போகிற, அந்த பிள்ளை கூட தானே வாழ போகிற, இப்போதைக்கு நயந்து பேசி கல்யாணத்தை முடி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராதுக்கு என்ன வழி அதை பண்ணு அப்படிங்கும்போது, அது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. சரியாக வரும், நம்ம பேசி ஒழுங்கு பண்ணிடலாம், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க.
இங்கே முத்து கார் ஸ்டாண்டில் வந்து ரொம்பவே கத்துறாரு. யார்கிட்ட? செல்வத்திட்ட. செல்வம் சொல்கிறா, நீ பண்ணது தப்புங்களா முத்து, உனக்கு 1000 கோபம் இருக்கலாம், சீதா வீட்டில் அவ்வளோ நீ பாசம் வச்சுருக்க. அப்படி பாசம் வச்சுருந்தா என்ன செய்யணும்? இந்த கல்யாணத்தை பேசி நீ ஒழுங்கு பண்ணியிருக்கணும். சீதாவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை, சீதாவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தானே கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்க. சீதா ஒரு ஆளை விரும்பிட்டு இன்னொரு ஆளுக்கு எப்படி வாக்கப்படுவா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீ வந்து அவள் கல்யாணம் முடிச்சு வைப்பார் அப்படிங்கும்போது, இல்லை அது சரியாக வராது அப்படின்ட்டு இருக்கும்போது அருணோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. வந்து முத்தனஜி அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட அருண் சம்மந்தமாக பேசணும் அப்படிங்கும்போது, அருண் சம்மந்தமாக பேசுறதுக்கும்ல சார் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கேட்டு பேசுங்க. அருண் வந்து அப்பா இல்லாத பையன். அவங்க அப்பா சுத்தமாக அருணை மதிக்கவே மாட்டார் அப்படிங்கும்போது, என்னது அருணை மதிக்க மாட்டாரா அப்படின்னா, ஆமாம், அருண் அம்மா வந்து ஒரு கஷ்டப்பட்டவங்க, இன்னொரு பணக்காரியை கட்டிட்டு போயிட்டாங்க. இவங்க ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால் அப்பா மேலே பயங்கரமான வெறுப்பு. இவருக்கு அருணுக்கு வேலை மட்டும்தான். அதனால் ரொம்ப கரடு முரடு ஆகிட்டான்பா, அப்பா இல்லாத பையன், நீ இதை நினைக்காதப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைங்கய்யா, நானும் எங்கள் அம்மா இல்லாமல் தான் வளர்ந்தேன், கரடு முரடாக தான் இருக்கேன். ஆனால் அவர் சரியான ஆள் கிடையாது அப்படிங்கும்போது, நீ கரடு முரடாக இருந்தால் சரி, அடுத்த ஆள் கரடு முரடாக தான் தப்பான். வேலையில் அவன் கரெக்டாக இருக்கான், அவ்வளோதான். என்ன கொஞ்சம் ஓவராக பண்ணுவான், அவன்கிட்ட பண்ணிட்டான், அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுவான், கொடுப்பா. அவன் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அவன் வேலைக்கு லீவ் எடுக்க மாட்டான், உனக்கே தெரியும்பா. இப்போ லீவ் எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நாளைக்கு எந்த கெட்ட பழக்கம் படிச்சிடக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து யோசிக்காது தம்பி, பேசி ஒழுங்கு பண்ணுவோம் அப்படின்னோடனே முத்து ஓரளவு சமரசம் ஆகிருந்தார் நண்பர்கள்லாம் சொல்லி. சரிண்ணாச்சு, ஏன் நீ தான் பிடிக்கலனாலும் சீதா விரும்புகிறாரு, நல்லான்ட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பேசி சீதா வீட்லேயும் பேசுதாங்க. அப்போ பொண்ணு கேட்டு வர சொல்லுதாங்க. அருணும் பொண்ணு கேட்டு வராரு. வந்தோடனே சீதா கேட்குறாங்க, மாமா உங்களுக்கு முழு மனசோட பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கல்யாணம் முடிப்போமாப்பா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது முத்து ரொம்ப யோசிக்கார். ஏங்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது சீதா, எனக்கு பிடிக்கலாம் உனக்கு பிடிச்சிருக்கல அப்படிங்கிறாங்க. மாமா அந்த வார்த்தை சொல்லாதாங்க, அவர் பண்ணது தப்பு தான், உங்கள்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்காரு அப்படிங்கும்போது அருண் ரொம்ப யோசிக்கார். மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கும்போது, நான் பண்ணது தப்பு தான், அருண் முத்துட்ட மன்னிப்பு கேட்காரு. அவர் மன்னிப்பு கேட்டோன்னா முத்தால் தாங்க முடியல. அவர் பொழுப்புன்னு அழுதுறாரு. நான் பண்ணது தப்பு தான், சீதா வந்து எனக்கு வந்து பிள்ளை மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. சீதாவுக்கு பெரிய அளவில் மொய்யோ நகை போட முடியலனாலும் என்ன செய்யணுமோ அதை நான் வந்து தாம மனதில் செய்வேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சூப்பராக வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பேசி ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் அப்படிங்காங்க. அப்போ சீதாவில் சொல்லுறாங்க, ஒரு வாரத்தில் எங்களுக்கு செலவு பண்ணதுக்கு காசு கிடையாது, நாங்கள் பணம் காசு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிற, மீனா நம்ம வந்து டெக்கரேஷன் விலைக்கு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம கல்யாணம் செலவு பண்ணிடலாம் அப்படிங்கும்போது மாப்பிள்ளை சொல்லுவார், யாரும் 5 காசு செலவு பண்ண வேண்டாம், எல்லா செலவும் என்னுடையது, நான் விரும்பிய கல்யாணத்தை நீங்கள் எல்லோரும் விருப்பமாக செய்கிறீங்க, போதுமானது அப்படிங்கிறாங்க. அதனால் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் சூப்பராக பண்ணுதாங்க. சீதா கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. ரவியும் சுருதியும் நின்று நல்லாவே பண்ணுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சுருதிக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து அப்பாட்ட ரொம்பவே கத்துறாரு. நீ பெரிய ஆளாக இருந்து என்னப்பா செய்ய, நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அவளை தான் கல்யாணம் முடிக்கணுன்ட்டுலாம் இருந்தேன், கடைசியில் அவள் நடக்கலை, அவள் வேறு கல்யாணம் முடிச்சிட்டா அப்படிங்கும்போதே அவளை மறந்துட்டு வேறு வாழ்க்கை பாடுறா அப்படின்னு. அப்படி நடக்கவே நடக்காது. நீ தான் அவள் வேறு கல்யாணம் முடிச்சாலும் கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம்னே, கடைசியில் இப்போ மாற்றி பேசுகிற. இப்போ ஒரு ஹோட்டல் வேலை பார்க்க, அந்த ஹோட்டலு நடக்கக்கூடாது, அந்த ஹோட்டலில் இருக்க தும்புறத தான் புருஷன் முன்னாடி ஒன்றா இருக்காங்க, அவங்க அன்பு கூடுதுங்காங்க, அந்த ஹோட்டலே இருக்கக்கூடாது அப்படிங்க. எந்த ஹோட்டல்டா அப்படிங்கிற, அந்த ஹோட்டல் அப்படிங்கிறாங்க. நீத்து அப்பாட்ட பேசி இந்த ஹோட்டல் நீ தரலைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அவரும் பயந்து போய் ஹோட்டலை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சுருதிக்கு ரவிக்கும் வேலை தான் போயிடுது. ரவி வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோட்டலு அவங்க ஓனர் விட்டு போனது தெரிஞ்சுக்கிட்ட சுருதியோட அம்மாவும் அப்பாவும் 2 பேர் நேரில் வராங்க. மாப்பிள்ளை இப்படி எதுக்கு மாப்பிள்ளை நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை நான் வேறு எங்கேயாவது வேலை தேடிக்கிடுவேன் அப்படிங்கும்போது, இல்லை மருமகனே நாங்கள் உங்களுக்கு வச்சு தரோம் போயிது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அவன் தான் சொல்கிறான்ல வேலை தேடிக்கணும் அப்படிங்கிற. ஆமாம் உன் தம்பிக்கு பெரிய ஹோட்டலை வச்சு கொடுத்துருவேன், எங்களால் முடியும், நாங்கள் எங்கள் மருமகன் வந்து பேசிகிட்டு இருக்கோம், ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பிள்ளைகள் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கோண்டா வசதேவன் அப்படிங்கிறாங்க. சுதா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த அண்ணாமலை குடும்பத்தால் கடையும் வச்சு கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கும்போது முத்துக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது. டே ரவி, ரெஸ்டாரண்ட் தான் வைக்கணுமா, சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சாலும் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. சின்னதாக வச்சாலும் பரவாயில்லடா, நம்மளால் வச்சு தானே சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இந்த கண்டெய்னர் பெட்டிலேயே பெரிய ரூம் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க, அது எவ்வளோ ஆகுதுன்னு கேட்போம், அதை வாங்கிட்டு நம்ம வீட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் கிடக்கு, அது போக அதை பெர்மிஷன் வாங்கி நம்ம அதில் வச்சிரோண்டா அப்படிங்கிறாங்க. சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. சரியாக தான்டா வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ மறுநாள் காலையிலே முத்தும்
ரவியும் போய் அந்த கண்டெய்னர் பெட்டிக்கு ஆர்டர் கொடுக்காங்க. ஒரு 3 லட்ச ரூபா சொல்லுதாங்க. முத்து தெரிஞ்ச பையன் அப்படிங்கிறனால ஒரு 50,000 குறைச்சிக்காங்கன்னு சொல்லி 3 லட்ச ரூபான்னு பேசி பெரிய பெட்டி வாங்கியிருந்தாங்க. ஒரு ரவியும் இவரும் போய் சர்க்காரில் பெர்மிஷன் வாங்குதாங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு வெளில வராங்க. அப்போது மந்திரி பார்க்காரு, என்ன தம்பி மீனாவோட தம்பி வீட்டுக்காரன் தானே அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நாளை கழிச்சு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுவோம், நாளை கழிச்சு வந்து வீட்டம்மாவுக்கு பரிசுப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா அப்படின்றாங்க. அப்போ மீனாட்ட நடந்ததை சொல்கிறாங்க. மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ எல்லாம் பெர்மிஷன் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டு வந்து பெட்டியெல்லாம் இறக்குதாங்க. இங்கே சவுண்டு கேட்டு விஜயா வந்து கதவை திறந்து பார்க்காங்க. யார் நீங்கள்? எங்கள் வீட்டு முன்னாடி வந்து பெட்டியெல்லாம் இறக்குது, நீங்கள் யாருங்க அப்படிங்கும்போது, இங்கே ரவி தான் இறக்க சொன்னாங்க அப்படிங்க. ரவி தான் இறக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே ரவி வெளில வாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு முன்னாடி எதுக்கடா பெரிய கண்டெய்னர் பெட்டி இறக்க சொன்னேன் அப்படிங்கும்போது, அதில் தான் சின்னதாக நான் ஹோட்டல் வைக்க போகிறேன் அப்படிங்க. டேய் கூரில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உன் மாமனார் மாமியார் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க நினச்சாங்கன்னா எத்தனை கோடினாலும் தர முடியும். இந்த முத்து முட்டாட்டி தான் இல்லை தள்ளுவண்டி விட்டுட்டு பூவியாரம் பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தானா, நீனும் அவன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கும்போதேம்மா எல்லா பெர்மிஷனும் வாங்கியாச்சு, இதில் தான் பண்ண போகிறோம். அதுபோக வேலை செய்ய ஒரு இடம், தங்க ஒரு இடம்னு சொல்லிட்டு போக போகிறதில்ல, இதான் வீடு, இதான் இடம் பண்ண போகிறோம் விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அந்த நேரத்தில் விஜயா இதெல்லாம் தூங்கு அப்படிங்கிறாங்க. காலையில் விடிஞ்சோடனே அண்ணாமலை வந்து முத்தை வாழ்த்துறாரு. டேய் முத்து, அந்த வாசவன் வந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னார். நம்ம அவர் நினைக்கிற அளவு நம்ம பெருசாக பண்ணாட்டிலும் சின்னதாக பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு. இல்லைப்பா இதில் தம்பி கண்டிப்பாக நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக பெரிய ஆளை கூப்பிட்டு போய் திறந்தா தாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்போ எப்பா மீனா இந்த மாதிரி ஸ்ருதியை காப்பாற்றின அந்த சைடில் ஒரு மந்திரிக்கு ரொம்ப பிடிச்சமாக தான் இருக்குது. அவரை நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு பாராட்டு விழா வைக்காங்க, வச்சு பரிசையும் கொடுக்காங்க. அப்படி சொன்னால் அந்த பாராட்டு விழாவுக்கு போகிறாங்க. போனோடனே ரவிக்கு கொண்டு அந்த பரிசு கொண்டு கொடுக்காங்க. ரவி இதில் நீ ரெஸ்டாரண்ட் வைக்க மாதிரி சின்னதாக வைக்க ஹோட்டல் மாதிரி இதே மாதிரி கண்டெய்னர் பெட்டியை வாங்கி ஒரு 4-5 இடத்துல வை ரவி, நீ 4-5 மேனேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே அதே மாதிரி கண்டெய்னர் பெட்டியை வாங்கி அங்கங்கே பெர்மிஷன் வாங்கி அங்கங்கே வைக்காங்க. 4 பக்கத்துலையும் ரவி எப்படி இருக்குது அதுக்கு 4 போட்டு சுற்றி பார்க்காரு. நல்லாவே வியாபாரம் ஆகுது. ரவி நல்லாவே முன்னேறிட்டு வர்றாரு. இது வந்து வாசுதேவனுக்கும் ஸ்ருதியோட அம்மாவுக்கும் தெரிய வருது. தெரிஞ்சுன்னா அவங்களால தாங்கவே முடியல. நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்க முடியாதுன்னு நினச்சோம். சின்னதாக கண்டெய்னர் பெட்டி வச்சு வாங்கி முன்னேறிட்டார் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து வாழ்த்துவோம்னு சொல்லி, மாப்பிள்ளை நாங்கள் உங்கள் என்னமோ நினச்சோம், பெரிய ஆள் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்க்குறவங்களாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்கள் 4 கண்டெய்னர் பெட்டி அங்கங்கே வச்சு நீங்கள் அதில் வியாபாரம் பண்ணி பெரிய அளவில் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அண்ணன் முத்துவும் எங்கள் அண்ணி மீனாவும் தான். அவங்க இல்லைன்னா நடந்திருக்காது. என்கிட்ட ஒரு காசு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க கை காசு போட்டு கண்டெய்னர் பெட்டி வாங்க, அன்றைக்கி கிடைச்ச பரிசை கூட என்கிட்ட தந்து அதை வைக்க சொன்னாங்க. வேறு யாருமே அதை செய்ய மாட்டாங்க. அன்றைக்கும் அண்ணனுக்கும் இது வரைக்கும் தங்கிறதுக்கு ரூம் கூட கிடையாது. அவங்களுக்கு மாடியில் ரூம் கட்டி கொடுக்க இப்போ தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பேசியிருக்கோம், நாளையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போவும் வந்து வாசுதேவனுக்கும் சுதாவுக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்னடா இது, நம்ம என்னத்தை இது பண்ணாலும் இந்த முத்து மீனாக தான் பெருசாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, வாசுதேவன் உங்களவுக்கு நாங்கள் பெரிய பணக்காரங்க கிடையாது, பெரிய அளவில் பணம் கிடையாது. ஆனால் வந்து என் பையங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் மொத்த பணம் வரும்போது கூட அதை ஏமாற்றி என் பையன் ஒரு பையன் வந்து பர்னிச்சர் கடை வச்சான். மற்ற 2 பையங்களும் எனக்கு அதில் பணம் வேணும், பங்கு வேணும்னு நிற்கலை. அதே மாதிரி தம்பி ரவி வேலை இல்லாமல் இருக்கான், அவனை சும்மா விட்றக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பையனால் முடிஞ்ச ஒரு கண்டெய்னர் பெட்டியை வச்சு சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி வைப்பான் அப்படின்னா, என் பையனை அப்படியும் அவன் விட்டுறல. அவன் முன்னாடி கிடைச்ச பரிசை வச்சு நீ பெருசாக வைப்பா அப்படின்னு சொல்லி சிட்டியில் 4 இடத்துல வைக்க சொல்லிட்டான். இப்போ இன்னொரு 10 காணி இடத்துக்கு கண்டெய்னர் பெட்டி வாங்கி ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வைக்க போகிறான். சிட்டி பூரா இந்த அண்ணாமலை ஹோட்டல் தான் இருக்கும், நீங்கள் எங்கேனாலும் சாப்பிட்லாம் இலவசமாக அப்படிங்கிறாரு அண்ணாமலை. நம்மளை உன் பையன் வந்து சாதிச்சிட்டான்னு என்கிட்ட திமிரில் பேசுதியா? அப்படி திமிரில் பேசல, தன்மானத்தில் பேசுனேன். என் பையன் மாதிரி யாரும் கெட்டு போக மாட்டாங்க. அப்படி ஒரு பையன் கெட்டு போனால் இன்னொரு பையன் விட மாட்டான். குறிப்பாக முத்தும் ரவியும் எதனாலும் செஞ்சுருவாங்க. உங்கள் பொண்ணு நல்லாவே இருப்பா அப்படிங்கும்போது, மம்மி இதில் நீ கொடுத்த நகைலாம் இருக்குது வச்சுக்கோ. என் வீட்டுக்காரர் நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் என் கழுத்தில் காதில் எதில் வந்து எந்த நகை இருந்தாலும் என் வீட்டுக்கார் சம்பாத்தியமாக தான் இருக்கணும். எங்கள் அக்கா மீனாக்கா எவ்வளோ விம் பண்ணி இருக்காங்களோ அதே மாதிரி தான் என் வீட்டுக்கார் சம்பாத்தியம் பண்ணுற நகை நான் போட்டால் போதும் மம்மி. இதை பிடி. இன்னும் வந்து என் பொண்ணை பெரிய ஆளாக வைக்க போகிறேன், அப்படி வைக்க போகிறேன், மருமனை வைக்க போகிறேன்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து ஏதாவது கிளம்பிட்டு இருக்காத. ஏன்னா என்னை பார்க்க வந்தியா, பார்த்துட்டு போயிட்டுரு. அதை தவிர உன்னைய பார்க்கணுன்னு தோணுச்சிட்டா மம்மி, அவன் வீட்டுக்கு வரேன், நீ கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பில் வாசுனோட ஒய்ஃபும் வாசுதேவனும் வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில்? விஜயா
முத்து மீனா கைவோங்க இந்த வீட்டில் விடுவாங்களா, இல்லை இதை ஏதாவது ஒரு வகையில் நிறுத்துவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.